புதிய தலைமுறையின் 7 வரை இன்றுக்கு உங்களை வரவேற்கிறோம். மாற்றுத்திறனாளிகளும் செய்திகளை புரிந்து கொள்ள உணர்வதற்காக நம்மோடு அரங்கத்தில் இருக்கிறார் திருமதி விஜயா பாஸ்கரன். இனி தலைப்பு செய்திகளை பார்ப்போம். மதுரையில் 100 கோடி ரூபாய் செலவில் தமிழ் தாய்க்கு சிலை, சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. கோவையில் 3 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் ஜெலட்டின் குச்சிகள், வெடி மருந்துகள் பறிமுதல். பெங்களூரு குண்டு வெடிப்பு வழக்கில் கைதானவர்கள் அளித்த தகவலின் பேரில் கர்நாடக காவல்துறையினர் நடவடிக்கை. விவசாயிகளின் எதிர்ப்பை மீறி வண்டலூரில் புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்படுமா? தமிழக அரசுக்கு திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி. ரயில்வே லஞ்ச வழக்கு விசாரணை 3 மாதத்திற்குள் முடிக்கப்படும். சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா தகவல். சிபிஐ செயல்பாட்டில் குறுக்கீடுகளை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை. ப. சிதம்பரம் தலைமையில் அமைச்சர்கள் குழு. இலங்கையில் புயல் மழைக்கு 7 பேர் பலி, 3000 பேர் வீடுகளை இழந்து தவிப்பு. மதுரையில் 100 கோடி ரூபாய் செலவில் தமிழ் தாய் சிலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். வகை நிலங்களான குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், பாலை ஆகியவற்றின் மாதிரிகளை உருவாக்கி தமிழ் தாய் பூங்கா ஒன்றும் அமைக்கப்படும் எனவும் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அயல் நாட்டு தமிழ் அறிஞர் GU போப்பின் தமிழ் தொண்டை பாராட்டும் வகையில் தமிழ் இலக்கியங்களை மொழிபெயர்க்கும் சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு GU போப் விருது வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜெயலலிதா கூறியுள்ளார். சீரா புராணத்தை இயற்றிய உமறு புலவரை கௌரவிக்கும் வகையில் தமிழ் இலக்கியத்திற்கு தொண்டாற்றும் ஒருவருக்கு உமறு புலவர் பெயரில் விருது வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட வீர மங்கை வேலு நாச்சியாரின் பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்றும் சட்டப்பேரவையில் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். பத்திரிகையாளர்களின் ஓய்வூதிய தொகை உயர்த்தி வழங்கப்படும் எனவும் பத்திரிகையாளரின் மனைவிக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஓய்வூதியம் அதிகரிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா நாட்டின் பெருமையையும் புகழையும் உலகளவில் பரப்பும் வகையில் அமைந்துள்ள சுதந்திர தேவி சிலையைப் போல, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியைப் போல தமிழர்களின் நாகரீகம், பண்பாடு, இலக்கிய செல்வங்கள், கட்டட கலைத்திறன் ஆகியவற்றை உலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ் தாய் சிலை அமைக்கப்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் வரும் ஜூன் மாதம் முதல் மின்வெட்டு படிப்படியாக குறைக்கப்படும் என மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று மின்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது தேமுதிக உறுப்பினர் சேகர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து பேசும்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த 12ஆம் தேதி முதல் தமிழகத்தில் மின்வெட்டு நேரம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும், இதுபோல் சென்னையில் தற்போது மின்வெட்டு முழுமையாக அகற்றப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் மின் கட்டணம் தற்போதைக்கு உயராது என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் வழிகாட்டுதலின் பேரில் மின் கட்டணத்தை உயர்த்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நடவடிக்கை எடுத்தாலும் அதனால் ஏற்படும் சுமையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளும் எனவும் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்தார். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் கடந்த 1 வாரத்திற்குள் 3வது முறையாக இயந்திர கோளாறு காரணமாக மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. 2010 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 5 யூனிட்டுகள் அடங்கிய தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 3வது யூனிட்டில் இன்று பிற்பகல் 2 மணியளவில் பழுது ஏற்பட்டது. இதன் காரணமாக பாய்லரில் தண்ணீர் நிரப்பும் பணி தடைப்பட்டதால் 3வது யூனிட்டில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. ஒரே நாளில் பழுது சரி செய்யப்பட்டு 3வது யூனிட்டில் நாளை மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கும் என்று அனல் மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் இவ்வாறு அடிக்கடி பழுது ஏற்படுவது குறித்து கேட்டபோது கருவிகள் அனைத்தும் 30 ஆண்டுகள் பழமையானவை என்றும் மின் நிலையத்தை முழுமையாக பரிசோதிக்க வேண்டியது அவசியம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
சென்னையை அடுத்த வண்டலூரில் புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வேளச்சேரி மாதவரம் பேருந்து நிலைய திட்டங்களின் கதி என்ன என்று திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 1985ஆம் ஆண்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவை திறந்து வைத்த அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர், இனிமேல் இங்கு நிலம் கையகப்படுத்தப்படாது என்று வாக்குறுதி அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சென்னை மாநகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளுக்காக வண்டலூரில் புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். அப்படியென்றால் கடந்த நிதியாண்டில் அறிவிக்கப்பட்டு 80 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்ட வேளச்சேரி மாதவரம் புறநகர் பேருந்து நிலைய திட்டங்கள் என்னவாகும் என்பதை தமிழக அரசு விளக்க வேண்டும் என்று கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். பெங்களூரு குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக கோவையில் பல இடங்களில் காவல்துறை தனிப்படையினர் சோதனை நடத்தினர். பெங்களூரு குண்டுவெடிப்பு வழக்கை விசாரிக்கும் தனிப்படை அதிகாரி முருகன் தலைமையிலான காவல்துறையினர் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட 6 பேரை அழைத்து வந்த காவல்துறையினர் அவர்கள் அடையாளம் காட்டிய வீடுகளை சோதனையிட்டனர். உக்கடம், போத்தனூர், கரும்புக்கடை உள்ளிட்ட இடங்களில் பல வீடுகளில் சோதனை நடைபெற்றது. இதில் அமோனியம் நைட்ரேட், ஜெலட்டின் குச்சிகள் உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இதனிடையே தடை செய்யப்பட்ட அல் உம்மா இயக்கத்தினர் வேறு பெயரில் செயல்படுகிறார்களா என்பதை கண்காணிக்க கோவை காவல்துறை சார்பில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ரயில்வே துறை அமைச்சர் பவன்குமார் பன்சல் மீதான லஞ்ச புகார் வழக்கின் விசாரணை 3 மாதத்தில் முடிவடைந்துவிடும் என்று சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் சிபிஐ விசாரணையில் மத்திய அரசின் குறுக்கீடு இருக்கின்றதா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதில் அளித்த அவர், சிபிஐ அதிகாரிகள் எந்த அரசியல் குறுக்கீடுகளும் இன்றி சுதந்திரமாக நடுநிலையோடு இந்த விசாரணையை நடத்தி வருவதாக கூறினார். பன்சலுக்கு சம்மன் அனுப்பப்படுமா என்ற கேள்விக்கு பதில் அளிக்க மறுத்த சின்ஹா, இன்னும் 90 நாட்களுக்குள் விசாரணை முடிந்துவிடும் என்று கூறினார். பவன்குமார் பன்சலின் மருமகன் விஜய் சிங்லா பதவி உயர்வு வாங்கித் தருவதாக கூறி ரயில்வே வாரிய உறுப்பினர் ஒருவரிடம் 90 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக விஜய் சிங்லா உள்ளிட்ட 8 பேரை கைது செய்து சிபிஐ போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ரயில்வே ஒப்பந்தங்களில் பன்சல் குடும்பத்தினரின் தலையீடு இருந்ததாக தகவல் வெளியானதை அடுத்து பன்சல் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இதனையடுத்து கடந்த 10ஆம் தேதி பவன்குமார் பன்சல் பதவி விலகினார். மத்திய புலனாய்வுத்துறையான சிபிஐ சுதந்திரமாக செயல்பட வகை செய்யும் சட்ட முன்வடிவை உருவாக்க மத்திய அமைச்சர்கள் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் தலைமையிலான இக்குழுவில் சல்மான் குர்ஷித், கபில் சிபல், மணிஷ் திவாரி, நாராயணசாமி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹாவும் தமது பரிந்துரைகளை இக்குழுவிடம் அளிப்பார். வெளியே இருந்து வரும் அழுத்தங்களை தவிர்த்து சிபிஐ சுதந்திரமாக செயல்பட வழிவகுக்கும் புதிய சட்ட முன்வடிவை இக்குழு தயாரிக்கும். இப்புதிய சட்ட முன்வடிவு உச்சநீதிமன்றத்தில் வரும் ஜூலை 10ஆம் தேதி சமர்ப்பிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்ற கைது செய்யப்பட்ட சசி பெருமாள் விடுதலை உள்ளிட்ட மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. கூடங்குளம் அணுமின் நிலையம் செயல்பட உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியதை கண்டித்து தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அணு உலைக்கு எதிரான மக்கள் இயக்கத்தினர் இன்று ஒருநாள் பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தனர். இதனை ஏற்று ஆரோக்கியபுரம், லீபுரம், சின்னமுட்டம், கன்னியாகுமரி, கோவளம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் வேம்பார் முதல் மணப்பாடு வரையுள்ள கடலோர மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கூடங்குளம், இடிந்தகரை உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதி வழங்குவது தொடர்பான விசாரணையை தேசிய பசுமை தீர்ப்பாயம் வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளது. மேலும் தற்போதைய சூழலில் ஆலையை திறக்க உத்தரவிட முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. மார்ச் 23ஆம் தேதி நச்சு வாயு வெளியேறியதைத் தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டது.
இதனை எதிர்த்து ஆலை நிர்வாகம் சார்பில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. ஆலையை மூடியுள்ளதால் நாள் ஒன்றிற்கு 50 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஏராளமான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்டெர்லைட் ஆலை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றதாக கைது செய்யப்பட்ட சசி பெருமாள் மாலை 5 மணியளவில் விடுவிக்கப்பட்டார். மது விலக்கு குறித்து சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி சசி பெருமாள் வள்ளுவர் கோட்டம் அருகே இன்று காலை உண்ணாவிரதம் தொடங்கினார். ஆனால் அவரை அங்கிருந்து செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தினர். அதன் பின்னர் அவர் சட்டப்பேரவை நோக்கி செல்ல முயன்றார். அவரை தடுத்து நிறுத்திய பூக்கடை காவல்துறையினர் சசி பெருமாளை கைது செய்தனர். பின்னர் மாலையில் அவர் விடுவிக்கப்பட்டார். அப்போது பூக்கடை காவல் நிலையம் அருகே தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார் சசி பெருமாள். அடுத்த கட்ட போராட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அதில் பெண்களின் பங்களிப்பு அதிகம் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேற்பார்வையாளர்களுக்கு 500 ரூபாயும், விற்பனையாளர்களுக்கு 400 ரூபாயும், உதவி மேற்பார்வையாளர்களுக்கு 300 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். மேலும் டாஸ்மாக் விற்பனையாளர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். ஊழல்கள், விலைவாசி உயர்வு, வேலை இழப்பு உள்ளிட்டவற்றை கண்டித்தும் மாற்றுக் கொள்கையை வலியுறுத்தியும் மத்திய அரசுக்கு எதிராக வரும் 24ஆம் தேதி அகில இந்திய அளவில் மறியல் போராட்டங்களை நடத்தப்போவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. மேனுஃபேக்சரிங் செக்டார்ல, உற்பத்தி துறையில கிட்டத்தட்ட 5 மில்லியன் ஜாப்ஸ் என்பது இழப்பு ஏற்பட்டு 50 லட்சம் வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு. 2005 2010 கொஞ்ச நண்டு வேலை கிடைக்கிறதும் முழுக்க கேஷுவல்ஸ் அந்த கான்ட்ராக்ட் அந்த இதுல முறைசாரா தொழிலாளர்களுக்கு தான் வேலை, நிரந்தர தன்மையில் வேலை என்பது இல்லை. அது ஒட்டுமொத்தமா அந்த 1999 2000 இதுவரையில பாத்தீங்கன்னா பொதுவாக வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி அல்லது கிடைக்கிறது கான்ட்ராக்ட் கேஷுவல் என்று வருகிற போது அத்துக்கூலி வருகிறது. அது ஒட்டுமொத்தமாக வேலையின்மை எதிர்த்து அடுத்து ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சிருக்கோம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள மகாசேன் புயல் காரணமாக இலங்கையில் பெய்து வரும் கனமழைக்கு 7 பேர் பலியாகினர். தென்கிழக்கு வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்று புயலாக மாறியது. மகாசேன் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ள இப்புயல் வரும் வியாழக்கிழமை இரவு வங்கதேசத்திற்கும் மியான்மருக்கும் இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மகாசேன் புயல் காரணமாக இலங்கையில் கனமழை பெய்து வருகிறது. இதற்கு இதுவரை 7 பேர் பலியாகினர். 2 காணாமல் போயுள்ளனர். இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதிகளில் இருந்து சுமார் 3000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக கபடி ரசிகர்களுக்கு உற்சாகமூட்டும் செய்தி இது. அடுத்த ஆண்டிற்கான ஆடவர் மற்றும் மகளிர் உலகக்கோப்பை கபடி போட்டிகளை நடத்தும் வாய்ப்பு தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு அமெச்சூர் கபடி பெடரேஷன் ஆஃப் இந்தியா இந்திய சம்மேளனத்திலிருந்து நம்ம தமிழ்நாடுக்கு வேர்ல்டு கப் கபடி அலாட் பண்ணியிருக்கிறாங்க. வேர்ல்டு கப் கபடி அலாட் பண்ணதுனால நாங்க என்ன பண்ணோம், விளையாட்டுத்துறை மானியத்தப்ப நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் விளையாட்டுத்துறை மானியத்தில் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க. இந்த மாதிரி கிடைக்காத ஒரு அரியான வாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கு வேர்ல்டு கப் நடத்துறதுக்கு ஒரு அலாட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதை கவர்மெண்ட் தமிழ்நாடு கபடி அசோசியேஷனோட சேர்ந்து நடத்தி அதை சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மினிஸ்டரும் நான் சிஎம் நோட்டீஸ் கொண்டு போய் கண்டிப்பாக நாங்க செஞ்சு கொடுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் அங்கீகாரத்தை மீண்டும் பெறுவது தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைமையகம் அமைந்துள்ள சுவிட்சர்லாந்தில் நாளை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் சர்வதேச ஒலிம்பிக் சங்கம், இந்திய ஒலிம்பிக் சங்கம், மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். ஹாக்கி இந்தியா அமைப்பின் பொதுச் செயலாளர் நரேந்தர் பத்ரா, ஜார்க்கண்ட் ஒலிம்பிக் சங்க தலைவர் RK ஆனந்த், தர்லோச்சன் ரகுநாதன், N ராமச்சந்திரன் ஆகிய 4 பேர் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் சார்பில் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர்.
மேலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங், பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் தங்கப் பதக்கம் வென்ற அபினவ் பிந்த்ரா உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தின் நியதிகளுக்கு உட்பட்டு இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தேர்தல் நடத்தப்படவில்லை என அந்த அமைப்பின் அங்கீகாரம் கடந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டது. அடுத்து வருவது உங்கள் ஊர் உங்கள் குரல். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.